எங்கள் அப்பா கருணாநிதி அவர் திரைக்கதை வசனம் எழுதுறதுல வல்லவரான், கவிதை எழுதுறதுல வல்லவரான். ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அரசியல் தான் தெரியும். உங்கள் அப்பாவுக்கு வசனம் எழுத தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா எழுதின வசனம் ராஜகுமாரில் எம்ஜிஆருக்கு எழுதினார், எண்ணத்தை பெருசாக எழுதினார். மந்திரிகுமாரில் எம்ஜிஆருக்கு எழுதினார், எண்ணத்தை பெருசாக எழுதி கிழித்தார். பராசக்தியிலையும் மனோகராலையும் வசனம் பிரபலமானதுக்கு காரணம் சிவாஜி கணேசன். அவருடைய நடிப்பு, அவருடைய உச்சரிப்பு. கராசக்தியும் பராசக்தியும் ஒரு மனோகராவை தவிர வேறு எதில் கருணாநிதியின் வசனம் ஏதாச்சும் சொல்லுங்கள். ஸ்டாலினையும் சொல்லுங்கள். கட்டபொம்மன் வராத வசனமா? சக்தி கிருஷ்ணசாமி எழுதினார். திருவாரூர் தங்கராசு எழுதினார் ரத்த கண்ணீரில், அதில் வராத வசனமா? இந்த வசனங்கள் எல்லாம் கருணாநிதி கிட்டக்க நிற்க முடியுமா அந்த வசனத்தில்? கதை வசனமும் ஒரு ஒழுங்காக எழுதலை, சும்மா பெருசாக ஆக்கி விட்டாங்க. கவிதையில் பெரிய ஆளுங்கிறாரு, கவிதையை எழுதுனது பூரா இலக்கண பிழை. அதைத்தான் அவங்க போட்டுட்டு இது வசன கவிதைன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு கவிதை எழுதினாருங்கிறாங்க. ஒரு சொல்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு அரசியல் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் எதுக்கு எழுதி படிக்கிறீங்க? அப்படியே இதாக சொல்ல வேண்டியது தானே. 76லேருந்து கட்சியில் இருந்தீங்கல்ல, ஒரு எமர்ஜென்சிலேருந்து அடி வாங்கினீங்களே, அப்படி வேகமாக சொல்ல வேண்டியதானே. இப்போ இது லெட்டரை பார்த்து படிக்கிறது தான் அரசியலில் நீங்கள் பெரிய திறமையானவரா? சுதந்திர தினம் டிசம்பர் மாதம்னு சொன்னவராச்சு நீங்கள். இந்திய அரசியலும் தெரியாது, தமிழ்நாடு அரசியலை எழுதி கொடுக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மாநாட்டில் போயிட்டு எனக்கு அரசியல் தெரியும்னு சொல்லி ஒரே ஏமாத்தினேன் இப்படி. அதனால் உங்கள் அப்பாவுக்கும் வசனமும் ஒழுங்காக எழுத தெரியாது, கவிதையும் ஒழுங்காக எழுத தெரியாது. தமிழ்நாட்டு மக்களை அவர் பெரிய வசனகர்த்தா இதுன்னு ஏமாத்தினங்களே ஒழிய சிவாஜி கணேசனால் பேரானவர் தான் உங்கள் தந்தை அப்படிங்கிறது ஸ்டாலின் பேசுனதுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம்.